சரியா? வந்துருச்சா? 1வது அதிகாரம் வந்துருச்சா? 16வது வசனத்தை பாரு. 16. எதிர்ச்சி படி பார்க்கலாம். அவருடைய பரிவுரத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்புறம் அடுத்து 17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. வெரி குட். சரி, என்ன சொல்றது? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. சரியா? இன்னைக்கு பார்க்கிற வார்த்தை பார்த்தோம்னா கிருபை சத்தியமும். கிருபை சத்தியமும். அப்போ யார் மூலியமா? மோசேன்றிருந்து மோசே அப்படிங்கிறவரு இருந்தாரு. மோசேங்கிறவரு இருந்தாரு. அப்போ மோசே பாப்பா நேரம் உட்காரு. மோசே மோசே இருந்த காலத்துல தேவன் மோசேயோட பேசினார். தேவன் மோசேயோட பேசினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன நமக்கு என்ன கொடுக்கிறாரு? கிருபையும் சத்தியமும். அதாவது கிருபைன்னு என்னது? நன்மை. நம்மளுக்கு நன்மையானதை கொடுத்தாரு. சரியா? சத்தியம் உண்மையானது. சரியா? அப்போ கட்டளைகளுக்கு தேவன் கொடுத்த கட்டளைக்கு மோசே நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்துல நம்ம என்ன பண்ணல? கட்டளைகளை கீழ்ப்படித்து நடக்கல. நடக்காதனாலதான் யார் வர்றா? ஏசப்பா வர்றாரு. யார் வர்றா? ஏசப்பா வர்றாரு. வானமும் பூமியும் உண்டாக்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? தேவனோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உருவாக்குனது. உருவாகும் முன்னே நான் இருக்கிறேன். சரியா? எல்லாவற்றையும் ஞானமாய் சிருஷ்டித்து உருவாக்குனா வருது. இங்க நேரா பார்க்கணும். நீ அங்கிட்டு பேசக்கூடாது. பேசாம போயிரு, வீட்டுக்கு போயிரு. சரியா? சரியா? வான பூமி யார் மூலியமா உண்டாச்சு? ஏசப்பா மூலியமா உண்டாச்சு. சரியா? அப்போ அவர் நம்மளுக்காக என்ன பண்றாரு? நம்மளுக்காக சத்தியத்தை கொடுத்திருக்காரு. நன்மையை கொடுத்து சத்தியத்தை கொடுக்கிறார். நன்மை எது? கிருபை அப்படிங்கிறது நன்மை. என்னது? நமக்கு நல்ல காரியங்களை கொடுக்கிறார். நல்ல நடக்கைகளை நடக்க சொல்லி கொடுக்கிறார். சரியா? இன்னைக்கு நம்ம நல்லா நடக்கணும். நல்ல ஆகாரம் சாப்பிட்றோம். சரியா? நமக்கு தேவையானதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. சரியா? அதுதான் கிருபை. சரியா? சத்தியம்ங்கிறதுனா உண்மை. எது உண்மை? நித்திய ஜீவன். நம்ம இறந்த பின்பு நம்ம இறந்த பின்பு மரித்த பின்பு நமக்குள்ளாக என்ன இருக்கும்? ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மா அழியாது. சரியா? சரீரமோ செத்து போகும். ஆத்மா எப்படி உள்ளது? உயிர் உள்ளது. சரியா? ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவன் கொடுக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை கொடுக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை கொடுக்கிறாரு. சரியா? உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு அந்த ஸ்தலத்துக்கு நீங்க எல்லாம் வரணும். உங்களுக்காக என்ன பண்றேன்? நான் இந்த பூமிக்கு வந்தேன். உங்களுக்காக நான் போய் என்ன பண்றேன்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவர் வரும் காலத்துல நம்மளை என்ன பண்ணுவாரு? கூட்டிட்டு போய்
அந்த நித்திய ஜீவனதுல பரலோக ராஜ்யத்துல நம்ம இருப்போம். சரியா? அப்போ பரலோக ராஜ்யத்துல இருக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? பரலோக ராஜ்யத்துல நம்ம இருக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வர்றாரு. அப்போ மோசேன்னு இருந்தாரு இல்லையா? முன்னாடி என்ன சொன்னா? மோசேன்னு இருந்தார். மோசே கொடுத்த கட்டளைகளுக்கு யாரும் கீழ்ப்படியில. நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணல? கீழ்ப்படியாம போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இங்க கவனிக்கணும், டேவிட் கவனிக்கணும். சரியா? என்ன பண்ணல? யார் கீழ்ப்படியாம போனாங்க? முன்னோர்கள் காலத்துல மோசேனுடைய இதுக்கு என்ன கற்பனைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியில. சரியா? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு வர்றாரு. சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வர்றாரு? நம்மளுக்காக கிருபை, நன்மை. கிருபை என்னது? நன்மை. நம்மளுக்கு நல்லது எவைகள் எல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிருபை. சரியா? சத்தியம் என்பது உண்மை. சரியா? எதுக்கு? பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. அப்ப அந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்கறக்காத்தான், உண்மையை சொல்றக்காத்தான் அவர் வர்றாரு. சரியா? அப்போ பரலோக ராஜ்யத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? யாரும் தெரிஞ்சுக்க முடியும்? அவருக்கு தெரியாம யாரும் என்ன பண்ண முடியாது? தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா பரலோக ராஜ்யம் தெரியல. சரியா? இதுதான் அதுக்காக என்ன பண்றாரு? ஏசப்பா உலகத்துக்கு வர்றாரு இல்லையா? அப்போ அவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க, உண்மையா நடங்க. என்ன சொல்றாரு? கீழ்ப்படிஞ்சு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க சொல்றாரு. ஒருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது, திருடவோ வேண்டாத அசுத்தமான காரியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? அப்ப எது மேல எல்லாம் நம்மளுக்கு பரலோகத்துக்கு உண்டான காரியம் என்ன? பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. இப்போ நீ முகலனுக்கு நீ உதவி செஞ்ச அப்படின்னா நீ யாருக்கு செஞ்ச? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு செய்தாயிட்டு. யாருக்கு செஞ்ச? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீ செஞ்சுட்ட. இதுதான் பரலோகத்துக்கு உண்டான காரியம். சரியா? தனக்குன்னு வச்சேனா உலகத்துக்கு உண்டான காரியம். தனக்குன்னு வச்சா உலகத்துக்கு, அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கும் போது பரலோகத்துக்கு உண்டான காரியம். யார் மேல விசுவாசமாக்குற? ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கும். அதுதான் விசுவாசம். சரியா? அப்ப அந்த நம்பிக்கையில நம்ம வளரணும். சரியா? நம்ம நம்பிக்கையில வளரணும். நம்பிக்கையில வரணும் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். செய்வோமா? ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். இப்ப சிறு பிள்ளைகள்லாம் நம்ம இருக்கிறோம். சிறு பிள்ளைகளா இருக்கும்போது யாரோ பெரியவங்க வேலை சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணணும்? தட்டாம அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். யாராச்சும் பேசிட்டான்னு என்ன பண்ணக்கூடாது? அவங்க மேல சண்டைக்கு போகக்கூடாது. சரியா? கடிஞ்சு பேசக்கூடாது, மரியாதை இல்லாம பேசக்கூடாது. வாங்க போங்க, மரியாதை என்ன பண்ணணும்? பேசணும். நம்ம யாரெல்லாம் மரியாதை இல்லாம பேசுறோம்? அம்மா அப்பாவே மரியாதை இல்லாம தான் பேசுறோம் இல்லையா? தாய் தகப்பன் என்ன பண்ணணும்? அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி வாங்க போங்க. அதே மாதிரி பாட்டி மாதிரி என்ன பண்ணணும்? வாங்க போங்க. சித்தப்பாமார்கள, சித்திமார்கள, அத்தை மாதிரி என்ன பண்ணணும்? வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்? வா போ, அதை என்ன அப்படின்னு சொல்றோம். அப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு மரியாதையா பேச கத்துக்கணும். சரியா? அதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு இல்லையா? நம்ம நல்லா படிச்சுட்டோம், நம்ம நல்லா படிச்சவங்கலாம் என்ன பண்ண முடியாது? நல்லா படிச்சவங்களாம் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சரியா? நல்லா படிச்சவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? நல்லா படிச்சிருந்து என்ன பண்ணணும்? நல்லா படிச்சவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சிருக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சிருக்கணும். 4 பேர்த்துக்கு நன்மை செய்யறவங்களா இருக்கணும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நான் படிச்சுட்டேங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சரியா? பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய காரியங்கள் உண்டு. சரியா? அதுதான் நன்மை, அதுதான் கிருபை. சரியா? எதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னதாக அவர் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார். யாருக்கு செய்யணும்னு சொல்லி காமிக்கிறார். சரியா? போய் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லல. நீ போய் சர்ச்சில் ஒன்றை கொடுங்க அப்படின்னு சொல்லல. ஒரு கோயிலுக்கு ஒட்டை கொடுங்கன்னு அவர் சொல்லல. யாரு சொல்றாரு? யாருக்கு கொடுக்க சொல்றாரு? இல்லாதவனுக்கு கொடுன்னு சொல்றாரு. சரி, இல்லாதவனுக்கு கொடுன்னு சொல்றாரு. அதுதான் சத்திய வார்த்தை. அதுதான் சத்திய வார்த்தை. சரியா? நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கறது,
இல்ல கோயிலுக்கு கொண்டே கொடுக்குறோம், இல்ல எங்க கொண்டே கொடுக்க வரோம், அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து சத்திய வார்த்தை இல்ல. அவர் அதை கொண்டு வர சொல்லல. சரி, யாரு கொடுக்க சொல்றாரு? இல்லாத யார் இருக்கிறா? பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்முடைய நண்பர், நம்ம தோழி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்த பழகிக்கணும், உதவி செய்ய பழகிக்கணும். சரியா? நீங்க வளர 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 ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு செய்யறோம், நாளைக்கு 2 பேர்த்துக்கு, நாளைக்கு 3 பேர்த்துக்கு, இப்படி என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்நாட்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும்? உதவிகளை செய்து வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு பரலோகத்துக்கு உண்டான காரியத்துல பலமா இருக்கணும். அது கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? பெற முடியாத ஸ்லாக்கியம். சரியா? இது எதில் இருக்குது? நன்மையில மாத்திரம்தான் இருக்குது. சரியா? நன்மையில மாத்திரம்தான் இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யறதுலதான் இருக்குது இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? உதவி மாத்திரம்தான் நம்ம செய்யணும். சரி, தூங்கிட்டு இருக்கிற, போய் தூங்குற, போய் வீட்டுல தூங்கோடு, போய் வீட்டுல தூங்கோடு. சரியா? நம்ம நன்மை செய்யறதுன்னா என்ன பண்ணணும்? யாருக்கு செய்யணும்? யாருக்கு செய்யணும் சொல்லு? இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யணும். சரியா? யாரு செய்யணும்? இல்லாதப்பட்டவனுக்கு. யாருக்கு செய்யணும் முகிலன்? இல்லாதப்பட்டவனுக்கு நம்ம செய்யறதுக்கு இதா இருக்கணும். சரியா? நம்ம செய்வோமா? நம்ம செய்ய கத்துக்கணும். நம்ம சிறுவர் ஆராதனை நம்ம எடுத்திருக்கிறோம். சரியா? இது எதுக்காக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க வாக்கல, எதுக்காக நடத்துறோம்? எல்லாம் எதுக்கு? யாரு கீழ்ப்படியணும்? வெரி குட். இதுல வந்து யாரோட வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம்? ஏசப்பா என்ன சொல்றாரு? நீ எல்லாத்துக்கும் நல்ல வேலை செய்ய, நல்லா படிச்சு, நல்லா படிச்சு அப்புறம் முன்னேறு, அப்புறம் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்ய. அப்ப இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவங்களா வளரணும் இல்லையா? அதானே, அதுதானே வர்றோம். அதுதானே சிறுவர் ஆராதனை இல்லையா? நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அநேக ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அநேக ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ஞானத்தை பெற்றுக்கிறோம். யாரோட ஞானத்தை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஞானத்தை. சரியா? அவரு நமக்கு என்ன பண்ணுவாரு? இதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். சரியா? அப்போ அவரு போதிக்கிற வழியில நடந்தீங்கன்னா, ஈசாக்குன்னு இருந்தவரு 100 மடங்கு ஆசீர்வாதமா இருந்தார். விதைக்க போது கொஞ்சமா விதைச்சாரு, அவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். சரியா? கொஞ்சமா விதைச்சது எதுல? தானியத்திலையா? எதுல விதைச்சாரு தெரியுமா? எதுல விதைச்சாருன்னா, ஈசாக்கு விதைச்சது வந்து வயல்வெளியோ இதுல எல்லாம் விதைக்கல. அவர் விதைச்சது முழங்கால் படிட்டு விதைச்சாரு. தொழுகிறதுல 3 வேளையும் 3 வேளை 6 வேளை தொழுகையில இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சிருந்தார். தன்னுடைய தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு, தாய் தாப்பனுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லாதப்ப யாருக்கு போய் கீழ்ப்படிஞ்சாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு. நன்மை அவருக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு போனா போவாரு, வானா வருவார். சரியா? அப்ப இன்னது செய்யுங்கும் போது அவர் ஞானமா கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொண்டார். அப்ப அவர் விதைக்கும் போது என்ன பண்ணாரு? விதைச்சோன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். யாருனால? ஏசப்பானால இல்லையா? அப்போ நம்ம நன்மை செய்ததுனாலதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை கேட்டு நம்ம நடந்ததுனாலதான். சரியா? நான் நன்மையான வார்த்தை சொல்றேன், ஏன்னா அவன் நன்மையான வார்த்தை சொல்றேன்னு உனக்கு என்ன சொல்லக்கூடாது? உனக்கு பணம் வந்து பெருகுது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது இல்லையா? என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஆண்டவருக்குள்ளான வார்த்தை. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, சத்திய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ளணும். சரியா? சத்திய வார்த்தை என்னது? சத்திய வார்த்தை என்னது? நம்ம கீழ்ப்படுகிறது இல்லையா? சத்திய வார்த்தைனா கீழ்ப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன வார்த்தை? நித்திய ஜீவன் உண்டு.
இதுதான் சத்திய வார்த்தை. சத்திய வார்த்தைனா நித்திய ஜீவன் உண்டு உங்களுக்கு, உங்களோட ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த சரீரத்துக்கு இல்ல. இந்த சரீரம் எதுக்கு உண்டானது? உலகத்துக்கு உண்டானது இல்லையா? உங்க ஆத்மான எங்க இருக்கு? ஆத்மாங்கிறது விலையேற பெற்றது. அது எங்குள்ளது? பரலோக ராஜ்யத்துக்குரியது. சரியா? அந்த சத்திய வார்த்தை சொல்றதுக்காகத்தான் சத்தியத்தை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறாரு. சரியா? அதற்குண்டான வழிகளை நம்ம நடந்து போகணும். சரியா? சரி, போன வாரம் என்ன பாட்டு பாடுனீங்க? பாடுங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன பாட்டு, யாரால என்ன பாட்டு பாடுனீங்க? அத்தை போட்டிருந்தாங்க இந்த புடி 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 அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. இந்த அப்ப அந்த புடி 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 வந்து நம்ம செல்ல இருக்கு. அடுத்து பாம்பா பாம்பா பாடி அடிக்கிறோம். அப்படியா? வெளியிட்டு வந்து சரி, ஓகே, ரைட். சரி, உட்காருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்க போறோம். ஜெபிக்க போறோம். சரியா? இன்னைக்கு என்னென்ன வார்த்தை நான் பேசணும்? இன்னைக்கு என்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன வார்த்தை சொன்னேன்? கிருபை, சத்தியம். இது யாரு கொடுத்தது? ஏசப்பா உண்டாக்கினது. யார் உண்டாக்கினது? ஏசப்பா கொண்ட கிருபையும் சத்தியமும். மோசே என்ன கொடுத்தாரு? நியாய பிரமாணம் கொடுத்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தாரு? கிருபையும் சத்தியமும். சரியா? இதே நான் வந்து அடுத்த வரல, நான் எப்போ உங்ககிட்ட கேட்கணும், இது யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரைஸ் கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும். சரியா? சொல்லுவீங்களா? இன்னைக்கு என்ன வார்த்தை கற்றுக்கிட்டோம்? இன்னைக்கு என்ன வார்த்தை கற்றுக்கிட்டோம்? கிருபையும் சத்தியம். இது யாருனால உண்டாக்கப்பட்டது? ஏசப்பானால. மோசேனால என்ன உண்டாக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம். சரியா? மோசேனால கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். சத்தியமும், இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துனால உண்டாக்கப்பட்டது. சரியா? இது மறந்துடவே